ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரூபி ஸ்வீட் சமையல நம்ம என்னென்ன சமைக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே நம்ம வீட்டில் எப்பயுமே ஸ்பெஷல் சாப்பாடு தான். இன்னைக்கு அந்த ஸ்பெஷல் சாப்பாடு என்னென்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டேஸ்ட்ல மணக்க பாஸ்மதி ரைஸை வச்சு சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அருமையான டேஸ்ட்ல சிக்கன் கிரேவி ஒன்று செய்ய போறோம். அவிச்ச முட்டை, ஆனியன் ரைத்தா, இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் சமைக்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இதெல்லாம் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்களும் வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு பாஸ்மதி ரைஸ் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். இப்போ இந்த பாஸ்மதி ரைஸை வச்சு தான் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். இந்த பாஸ்மதி ரைஸில் நம்ம தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடலாம். நம்ம எந்த டம்ளரில் அரிசி அளந்து போட்டோமோ அதே டம்ளரில் இந்த பிரியாணிக்கு தண்ணி அளந்து ஊற்றணும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் பிரியாணி செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை அடுப்பு வச்சுக்கலாம். பிரியாணிக்கு தாளிக்கிறதுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்ற விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ரீஃபண்ட் ஆயில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அனாஸ்பூ இலை 2, 3 கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை, 2 ஏலக்காய், பிரியாணி இலை. இப்போ இதெல்லாம் ஒன்றா போட்டு தாளிச்சிக்கலாம். நான் வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் போட்ட வெங்காயம் பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கலாம். ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தண்ணியில் 2 முட்டையை வேக வச்சுக்கலாம். இது வந்து நம்ம பக்கத்து அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ இந்த வெங்காயம் வதக்கிறப்ப கருக விடாமல் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம் வச்சு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்கள், எண்ணெயில் போட்ட வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருக்கு பாருங்கள். இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இந்த மிக்சி ஜாரில் 3 பச்சை மிளகா, 5-6 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா பரபரமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரைச்ச விழுது இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து இந்த பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இதில் உள்ள பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கலாம். இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரத்தோட அளவு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கங்க. 2 தக்காளி பழம் எடுத்து பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு நம்ம தாளிக்கிறப்ப பச்சை மிளகா 5 போட்டுக்கலாம். அப்புறம் அரைக்கிறப்ப ஒரு 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். அதனால் மிளகாத்தூள் காரம் வந்து நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கு ரொம்ப காரம் சேர்க்கக்கூடாது அப்படின்றதால நான் காரத்தோட அளவு ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இந்த பிரியாணிக்கு காரத்தோட அளவு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. தக்காளியும் நல்லா வதக்கிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். லெமன் சாறு கொஞ்சம் புளிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ சிக்கனை வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இந்த சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனில் உப்பு பிடிக்கிறோம் அப்படின்றதுக்காண்டி இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு வந்து பார்த்துட்டு கம்மியாகவே போட்டுக்கோங்க. 10 அப்புறமா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். சிக்கன் போட்டதுக்கப்புறம் 5 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. பாஸ்மதி அரிசியை வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தோம். இப்போ இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் 2 நிமிஷம் அப்படி இல்லாட்டி 3 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். நம்ம இந்த டம்ளரில் தான் அரிசி அளந்து போட்டோம். இப்போ இந்த டம்ளர்லேயே நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். நம்ம எந்த டம்ளரில் அரிசி அளந்து போட்டோமோ அதே டம்ளர் தான் தண்ணி அளந்து ஊற்றிக்கணும். 1 1 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி அளந்து வச்சுருக்கோம். மொத்தம் 1.5 டம்ளர் தண்ணி அளந்து ஊற்றிக்கணும். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த பிரியாணிக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க.
உப்பு கொஞ்சம் பத்தாது, அதனால் உப்பு கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி மெல்லமாக கலந்து விடணும். ரொம்ப அழுத்தி அழுத்தி கலந்து விட்டோம்னா அரிசி பூரா ரெண்டு ரெண்டாக உடஞ்சிடும். கொஞ்சோண்டு மல்லி புதினாவை கட் பண்ணி போட்டுக்கலாம். மல்லி புதினா போட்டதுக்கப்புறம் கரண்டி வச்சு மெல்லமாக கலந்து விட்டுக்கலாம். குக்கர் மூடி வச்சு நம்ம மூடி வச்சுக்கலாம். விசிலை போட்டு விட்டோம். இப்போ இந்த பிரியாணியை இன்னொரு அடுப்புக்கு மாற்றி வச்சுட்டு ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிரியாணி குக்கரத்துக்கு இன்னொரு அடுப்புக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த அடுப்பில் நம்ம சிக்கன் கிரேவி செஞ்சுக்கலாம். கடாயை அடுப்பை வச்சு இந்த கடாயை வந்து கொஞ்ச நேரம் கடாயிட்டோம். தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்ற விருப்பம் இருந்தால் ஊற்றிக்கங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கன் கிரேவி தாளிக்கிறதுக்கு 2 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, கல்பாசி கொஞ்சம், பிரியாணி இலை 2, கொஞ்சோண்டு சோம்பு, இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டுக்கலாம். அதுக்கடுத்து 3 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணிட்டு இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் போட்ட வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத போட்டுக்கலாம். குழம்புத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், தனி மிளகாத்தூள் கொஞ்சம். இந்த சிக்கன் கிரேவிக்கு காரத்தோட அளவு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. 1/2 கிலோ சிக்கனை வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். சிக்கனில் உப்பு பிடிக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த ஸ்டேஜில் இந்த சிக்கனுக்கு வந்து கொஞ்சமாக கழுப்பு போட்டுக்கலாம். உப்பு கம்மியாகவே போட்டுக்குங்க, பத்தலைனா கூட அப்புறமா சேர்த்துக்கலாம். சிக்கன் இந்த மாதிரி வதக்கிறப்ப சிக்கன்லேருந்து தண்ணி விடும். அதனால் தண்ணி ஊற்றாமல் சிக்கனை வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படி இல்லாட்டி ஒரு 7 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த எண்ணெயிலே ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. அது கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் சாறு ஊற்றிக்கலாம். தயிர் லெமன் சாறு ஊற்றினதுக்கப்புறம் சிக்கனை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்படி மூடி வச்சு நம்ம மூடி வச்சோம்னா ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் வச்சு மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணியை சேர்க்கலை, ஆனால் எவ்வளோ தண்ணி வந்துட்டு பாருங்க. தயிர் லெமன் சாறு மட்டும்தான் ஊற்றுறோம், அதுக்கு இவ்வளோ தண்ணி வந்துட்டு பாருங்க. மறுபடியும் நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷம் கழிச்சு மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு 2 தடவை நம்ம மூடியை வச்சு 5 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். மொத்தம் 10 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சிக்கன் எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் வதக்கியிருக்கேன். சிக்கன் வேக வைக்கிறதுக்கு மொத்தம் 15 நிமிஷம் நான் வேக வச்சுருக்கேன். இப்போ மூடி போட்டு நம்ம மூட வேண்டாம், இப்படியும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்தளவுக்கு கிரேவி இருந்தால் தான் பிரியாணியில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பெப்பர் தூள் கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் நல்ல ஒரு வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் உள்ளங்கையில் போட்டு இந்த மாதிரி நல்லா நசுக்கிட்டு, இந்த கஸ்தூரி மேத்தி இந்த மாதிரி நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போதான் இந்த சிக்கன் கிரேவி வந்து சாப்பிட்றப்ப வாசனையாக இருக்கும். அதுக்கடுத்து கொத்தமல்லியில் கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆச்சு. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் சிக்கனை வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கஸ்தூரி மேத்தி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. கஸ்தூரி மேத்தி இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறேன், கொத்தமல்லியில் பெப்பர் மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சிக்கன் கிரேவியை மூடியை போட்டு மூடி எல்லாத்தையும் ஓரமாக வச்சிடலாம். அதுக்கடுத்து பிரியாணி பார்த்திங்கன்னா, இந்த பிரியாணிக்கு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் ஏரெல்லாம் அடங்கிடுச்சு. இந்த மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். பிரியாணியை இந்த பக்கம் நம்ம கலந்து விடாமல் இந்த கரண்டி காம்பை வச்சு மெல்லமாக எடுத்துக்கணும். மணக்க மணக்க நல்ல ஒரு டேஸ்டான சிக்கன் பிரியாணி சூப்பராக செஞ்சுருக்க பாருங்கள். இந்த சிக்கன் பிரியாணியில் லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி ஊற்றி விட்டுக்கலாம். இந்த பிரியாணியில் கொத்தமல்லி ஊற்றி விட்டதுக்கப்புறம் கரண்டி காம்பை வச்சு மெல்லமாக எடுத்துடலாம். இந்த சிக்கன் பிரியாணிக்கு நம்ம அளந்து ஊற்றுற தண்ணி அளவு வந்து கரெக்டாக இருந்து பாருங்கள். இந்த சாதம் வந்து கொஞ்சம் கூட அடி பிடிக்கல,
சாதமும் சூப்பராக வந்துருச்சு. மணக்க நல்ல ஒரு டேஸ்ட்டான சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம பாஸ்மதி அரிசியில் தான் இந்த சிக்கன் பிரியாணி செஞ்சுருந்தோம். நம்ம எடுத்து இந்த அரிசி அளவுக்கு நம்ம ஊற்றின தண்ணி அளவும் கரெக்டாக இருக்குது பாருங்கள். பிரியாணி வந்து கொஞ்சம் கூட குலையாமல் சாதம் வந்து நல்ல லேயராக இருப்பாங்க. சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இன்றைக்கி நம்ம ரூபி ஸ்வீட் சமையலில் நல்ல ஒரு டேஸ்ட்டில் பாஸ்மதி ரைஸை வச்சு மணக்க சிக்கன் பிரியாணி தாங்க செஞ்சுருக்கோம். இப்போ இந்த சிக்கன் பிரியாணி பாருங்கள், லேயராக நல்லா பொழு சூப்பராக இருக்குது. ஏன்னா அவிச்ச முட்டை, அதுக்கடுத்து அருமையான டேஸ்ட்டை சிக்கன் கிரேவி கொஞ்சம் செஞ்சுருக்கோம். ஆனியன் ரைத்தா, இந்த ஆனியன் ரைத்தாவில் திராட்சை பழம்லாம் போட்டு நம்ம ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரூபி ஸ்வீட் சமையலில் இதெல்லாம் சமைச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.